அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 403வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 403வது நாளில் போராளிகள் குழுக்கள் தங்களுடைய வலுவை இழப்பார்கள் இந்த 400 நாட்களுக்குள்ளால் என்று எதிர்பார்த்தால் அவர்களுடைய வலு இப்பொழுது அதிகமாகி இருக்கிறது. அன்றொரு நாள் இஸ்லாமிய வரலாற்றில் பாரசீக படைகளை சந்திக்கின்ற போது நடந்த பேச்சுவார்த்தையில் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வரலாற்றை சொன்னார்கள். ருஸ்தும் என்ற மன்னனிடம், நீ எப்படி இந்த உலகத்தை நேசிக்கிறாயோ அதை விட அதிகமாக மரணத்தை நேசிக்கின்ற ஒரு கூட்டம் என்னிடத்திலே இருக்கிறது. உலகத்தை கெட்டிப்பிடித்து கொண்டு வாழ்பவர்களும் மரணத்தை இலக்காக கொண்டு வாழ்பவர்களுக்கு இடையில் நடந்த போரில் எப்பொழுதுமே உலகத்தில் மூழ்கி போனவர்கள் வென்றதாக வரலாறு இல்லை என்று சொல்வார்கள். அதுவே அந்த போரின் முடிவாகவும் இருந்தது. அதே போல நேற்று ஹமாஸ் போராளிகள் நடத்திய செயல்கள் அதைத்தான் காட்டுகிறது. ரஃபா, பிலாடெல்பியா இந்த ரெண்டையும் இறங்கி அடித்து நிமித்து யாரையும் கொலை செய்யலை. அதற்கு அந்த பக்கம் இருந்த எல்லா உணவுப் பொருட்களையும் தட்டி கவுத்து கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள். நிலத்துக்கு கீழே போகிறது வேறு, நிலத்துக்கு மேலே போகிறது தனி. இதில் கொஞ்சம் ஆம்டு பாலஸ்தீன் கேங்ஸ் வந்து கொஞ்சம் கொள்ளையடிக்கிறார்கள். அந்த ட்ரக்கில் இருக்கக்கூடிய உணவை அவனும் பட்டி கிடக்க, அவனும் சாப்பிட்றான். இஸ்ரேலிய இராணுவத்தினர் எதுவுமே செய்யவில்லை, தடுக்கவில்லை. சிலர் கொஞ்சம் லஞ்சத்தை மட்டும் பெற்றார்கள் என்று நேற்று நான் செய்தி சொன்னேன். இன்று என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், ருஸ்ஃபும் என்று சொல்லக்கூடிய காசாவினுடைய வளாகத்துக்கு வெளியே இருக்கிற இடத்தை ஹமாஸும் அல் குட்ஸ் என்ற பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாதுடைய பிரிவு தொடர்ந்து மிசில்கள் வழியாக ஏவுகணைகள் வழியாக தாக்கி வருகிறார்கள் என்பதை சொன்னேன். நேற்று ஒரே அடி அதையும் பிடித்து அதன் வழியாகவும் உணவுப் பொருட்களை கொண்டு வருகின்ற ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நான் உணவுப் பொருட்கள் அனைத்தையும் இப்பொழுது காசாக்குள் விட்டு கொண்டு இருக்கிறேன், அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. உருவா அதை மறுத்து இருக்கிறது. நீ சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது, போராளிகளில் அடித்த அடியின் வலி தாங்க முடியாமல் உன்னுடைய படை ஒதுங்கி நிற்கிறது, அவர்கள் உணவுப் பொருட்களை எடுத்து செல்கிறார்கள் என்று உருவா இன்னொன்றை சொல்லியிருக்கிறது தன்னுடைய அறிக்கையின் கடைசி பகுதியாக. இந்த கடைசி பகுதியை தான் மீடியாக்கள் பெருசாக்குன. உருவா என்றால் யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி, அதை தீவிரவாத அமைப்பு, அது ஹமாஸினுடைய கூட்டாளி என்றெல்லாம் இஸ்ரேல் அறிவித்து அதனுடைய அலுவலகங்களை இடித்து அந்த இடத்தில் செட்டில்மெண்ட் எல்லாம் கட்டுறதுங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன செய்தி. இப்போ உருவா என்ன சொல்லுங்கன்னா, அப்படியே நீயே விடுறதா இருந்தாலும் இது காலம் தாழ்த்து போனது. இப்போ பட்டினியும் பசியும் கிடக்கிறவன் இனி என்னடா இந்த உலகத்தில் இருக்குன்னா அடி நிமித்த ஆரம்பிச்சான். அதனால் எல்லா பக்கத்திலையும் இருந்து உணவுப் பொருட்கள் வருகிறது. இருந்தாலும் அறிக்கைகள் என்ன சொல்கிறதுனா, சென்ட்ரல் அண்ட் சதர்ன் காசா ட்ரிப்புக்கு போச்சு. ஜபாலியாவுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய, அதாவது நார்தன் காசாவுக்கு ஏற்கனவே போராளிகள் கொடுக்கக்கூடிய உணவு தான் இருந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இப்போ இன்டைரக்டாக நமக்கு ஒரு செய்தி, அது என்ன ஆகுதுன்னா, அபு கரீம் சலீம், ரஃபா, அடுத்தது பிலாடெல்பியா, அடுத்தது இப்போ குஸ்ஃபும், எல்லா வளாகமும் ஓப்பன் ஆகிட்டது. நேற்று ஜபாலியாவில் மட்டும் 49 பேர் காயமடைந்திருக்கிறார்கள், 15 பேர் 19 பேர் இறந்திருக்கிறார்கள். இதை இஸ்ரேலிய பத்திரிகைகளும் இஸ்ரேலிய இராணுவமும் ஒத்துக்கொள்கிறது. துண்டு துண்டாக இருக்க விடாங்க. அங்கே 4 பேர், இங்கே 4 பேர், இங்கே 5 பேர், இங்கே 6 பேர் என்று துண்டு துண்டாக அறிக்கையை விடுகிறார்கள். அந்த துண்டு துண்டான அறிக்கையில் நமக்கு மொத்தமாக கூட்டினால் நிறைய வரும். ஆனால் முத்தாய்ப்பாக இது அனைத்தையும் சேர்த்து ஹரஸ் என்ற பத்திரிகை ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நாம் இதுவரைக்கும் ஹமாஸோடு போரிட்டு எதையுமே சாதிக்கவில்லை. ஜபாலியாவில் நாம் 4-5 முறை போய்விட்டோம். போய் சண்டையிடுவதற்கு தயாராகி சண்டையிட்டு திரும்பி வந்து விட்டோம். இப்பொழுது ஜபாலியா, அல் பெய்த் லாஹியா, சுஜயாவில் போனோம். இதில் மட்டும் 200 முக்கியமான கமாண்டர்கள் இறந்திருக்கிறார்கள். 200 முக்கியமான கமாண்டர்கள் இறந்திருக்கிறார்கள்.
அதில் அவர்கள் ஒரு கமாண்டர் இறந்ததை ஏற்கனவே நாம் அதை பெருசாக குறிப்பிட்டோம். இஷ்ஃபாக் என்பவர், அவருடைய இழப்பு இஸ்ஹான் தாஸ்புரா என்ற அந்த கமாண்டரோட இழப்புக்கு பின்னால் நமது மக்கள் அங்கே எதுவுமே செய்ய முடியவில்லை. அந்த கமாண்டர் இறக்கும்போதே அவர் முன்னே சென்றார். பின்னாடி வந்த 20 இஸ்ரேலிய இராணுவத்தினரும் இறந்தார்கள், காயம்பட்டார்கள் என்று சொன்னோம். இதுவரைக்கும் இந்த ஜபாலியா உள்ளிட்ட நார்தன் காசால் 200 பூபி ட்ராப்பை நடத்தியிருக்காங்க. இஸ்ரேலிய பத்திரிகை ஹரஸ் தரக்கூடிய தகவல் 200 பூபி ட்ராப்ஸை நடத்தியிருக்காங்க. 300க்கு மேற்பட்ட ஆம்புஷெல்லாம் நடத்தியிருக்காங்க. இதில் இருந்து இந்த டேமேஜை நம்ம ஈஸியாக கணக்கு பார்த்துக்கலாம். அவனுடைய இராணுவத்தில் பர்ஹ்மேன் சொல்லக்கூடியவன், நீ புதுடா அந்த டாக்குமெண்ட்னா கடைசியில் திருடி வெளியில் விட்டார். இப்போ நத்தியானுவுக்கு 3 சார்ஜஸ். இவ்வளவு மோசமாக யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது, உலகமே நத்தியானுவுக்கு எதிராக இருக்கும்போது அவன் அங்கே ஊழல் பண்ணிகிட்டு இருக்கான்னா, அது 80-81 வயசில் இவன் எப்படிப்பட்ட ஒரு மனித மிருகம் என்பதை நாம் யூகித்து கொள்ள முடியும். இப்போ எத்தனை பூபி ட்ராப் நடந்தது, எத்தனை ஆம்புஷ் நடந்தது, எத்தனை ஸ்லீப்பர் கில்லிங் நடந்தது, இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்கேயோ போயிட்ட இழப்பு அப்படின்னு அந்த பத்திரிகை சொல்லுகிறது. நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரஃபாலையும் ஜபாலியா, இப்போ ஜபாலியா டைரல் பலா இந்த 2லையும் இருப்பார், அழிப்பேன்னு சொல்லி நான் எத்தனை கிளீன்சிங் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு பல்டி அடிச்சான். இன்றைக்கி நான் உணவுப் பொருட்கள்லாம் அனுப்புகிறேன், நான் ஹியூமானிட்டேரியன் இதில் உள்ளவன் அப்படிங்கிறான். ஆனால் அவன் அங்கே இருப்பது அந்த மக்கள் இல்லாத காசாவை உருவாக்க வேண்டும் என்று. அதையும் இஸ்ரேலிய பத்திரிகைகள் விடவில்லை. ஒரு பத்திரிகை அதை அனலைஸ் பண்ணுது. நெட்சாரிம் என்னாச்சு, பிலாடெல்ஃபியா என்னாச்சு, நீ பெரிய கடல் ஒன்றை தோண்ட போகிற நீ அது என்னாச்சு, இது எல்லாம் முடியாமல் நேற்று சாம்சன் பிரிகேட்ஸை விட்டு நீ இன்னொரு நெட்சாரிங் போல் ஒரு ஆக்சிஸை கிரியேட் பண்ணதுக்கு முடிவு பண்ணியிருக்க. நேற்று அந்த சாம்சன் பிரிகேட்ஸு ஃபுல்லாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள், முற்றாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். போராளிகள் இப்பொழுது எந்த வரம்பையும் வைத்துக் கொள்ளவில்லை. நீ அவர்களை நிறைய பேரை ஷஹீதாக்கிறதாக பீற்றுக் கொள்ளலாம். அவர்களுடைய லட்சியமே அதுதான். அதை யெஹ்யா சின்வர் தன்னுடைய செயல் மூலம் செய்து காட்டுவிட்டு போனார். இது யார் எழுதுகிறா? இஸ்ரேலில் வரக்கூடிய ஹர்சும் மார்வி என்ற பத்திரிகையும் நமக்கு தருகிறது. இந்த 2ஐயும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அல் மயாதீன், மெஹர் நியூஸ் ஏஜென்சி இவை நமக்கு தருகிறார். ஆக இந்த மாதிரி ஒரு பெரிய இழப்பை நீ சந்தித்து விட்டு நீ இப்போ சீஸ்ஃபயர், யூனிலேட்டரல் சீஸ்ஃபயர், யுனைடெட் நேஷன்ஸ் கொண்டு வரணும். இவன் ஹெல்வி என்ன செய்தான்? ஹெல்வி உனக்கு எதிராக திரும்பினான். நான் 36வது பட்டாலியனை ஹிஸ்புல்லா சைடு கொண்டு போய் கம்ப்ளீட்டாக வெற்றி பெற்ற போகிறேன், அப்சல்யூட் விக்டரி, கிட்டே போக முடியல. அந்த செட்டிலேஸ்லாம் நீ படுத்துகிற கஷ்டத்தில், அதாவது எப்படி அந்த கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, 200 தடவை ஒரு நாளில் சைரன் சத்தம் கேட்குது. நீங்கள் விஷுவல் மீடியாவில் பார்த்தா அவன் எப்படி பிச்சைக்கார மாதிரி கமந்து விழுந்து இந்த ரோட்டுக்கரையில் படுத்து கிடப்பான் பாருங்கள், ஒன்றும் இல்லாதவன். அதே மாதிரி ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக இடம் வச்சா படுக்க முடியும், ஒரு ஆள் மேலே ஒரு ஆளாக படுத்து கிடக்கிறாங்க. அது ஒரு ஆபத்துக்காக படுத்துருக்காங்க, வேறு மாதிரி அதுக்கு அர்த்தம் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்படி எத்தனை தடவை இருப்பாங்க. அடுத்தால இஸ்ரேலி சோல்ஜர்ஸ், அதாவது அபிஷியல்ஸ் சொல்லியிருக்காங்க, ஹெய்ஃபா மயான பூமியாக மாறிவிட்டது. ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலில் ஹெய்ஃபா மயான பூமி. அதுக்கு பிறகு என்னத்தை நீ பெரிய அங்கே இது பண்ணுற டெல்லவியில் பதுங்குக்குழியிலே இருக்கிறான். அங்கே போய் அவனுக்கு டேக்ஸ் போடுவோங்கிற, எங்கேருந்து கட்டுவோன்னு கேட்குறான். வருமானம் இல்லையா, டீ கடை கூட நடத்த முடியல இந்த ஹிஸ்புல்லாவோட தொடர் தாக்குதலில். அதுக்கு பிறகு நீ டேக்ஸை கொடுத்தீங்கன்னா எங்கே பள்ளிக்கூடத்தை திறப்பாங்கிறான். 63% குழந்தைகள் பதுங்குக்குழியில் இருக்கிறவங்கள போய் டேக்ஸ் போடுவேன், 10,000 ஷிக்கால் போடுவேன், அதாவது இஸ்ரேலிய நாணயம். அதில் நீங்கள் ஓராலும் ஒரு தலைக்கு $4,000 வரும் அப்படின்னா எங்கே இருந்து கட்டுவாங்க? வரிகொடா இயக்கத்தை தொடங்கி தரோம், எங்களுக்கு நீ சாப்பாடு போடணும், நீ இப்போ நாங்கள் வரிகொடா இயக்கத்தை தொடங்குகிறோம் என்று சொல்லிவிட்டாங்க. இப்போ நத்தியானுக்கு பார்த்துக்கிட்டுங்க, அடுத்தால ஒரு புது லட்சியத்தை சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் பதவி ஏற்கும்போது, அது ஜனவரி 2 அல்லது பிப்ரவரியில், ட்ரம்ப் ஒருவேளை ஏழியராக கூட பதவி ஏற்கலாம். ஆனால் இருக்கிறவங்களுடைய பதவி காலம் ஜனவரி வரைக்கும் இருக்கிறது என்பதுதான் புது அறிவு. இப்போ ட்ரம்ப் பதவி ஏற்கத்தில் வெஸ்ட் பேங்கை அனௌன்ஸ் பண்ணிடுவேன். வெஸ்ட் பேங்கை நீ மேக்கரையை நான் இஸ்ரேலோடைய ஒரு பகுதின்னு அறிவிச்சிருவேன். நீ என்னைக்கிடா ஜெருசலத்தை, மேக்கரையை, நிப்ளஸை, சிரிச்சோவை, யோர்டான் வேலியை, சினாய் பெனின்சுலாவை, இஸ்ரேலில் சிரியா கோலான் ஹைட்ஸை எல்லாத்தையும் நீ அனௌன்ஸ் பண்ணி தானே வச்சுருக்க.
அது வெஸ்ட் பேங்கை பற்றி இந்து பத்திரிகை தனியாக பேசிய ஒரு கட்டுரையை எடுத்து நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருந்தேன். சைலண்ட்லி அனெக்ஸ்ட் வெஸ்ட் பேங்க் அப்படின்னு தலைப்பிட்டிருந்தார்கள். அப்போ இப்போ இந்த வெஸ்ட் பேங்கில் தான் ஒன்றை வந்து நிறைய அடிக்கிறான். நேற்று வெஸ்ட் பேங்கில் பாருங்கள், ஒரு இஸ்ரேலிய இராணுவத்திலலாம் குடிமையிருந்த இடத்துல 2 பேர் போய் ஒரு சாட்டம். பயங்கரமாக ஏற்பட்ட எக்ஸ்ப்ளோசிவில் இருந்தவன் ஒருத்தனும் மிஞ்சலை. எப்படி பாருங்கள், இவனை 2 பேரும் போய் அவங்கள தாக்குறான். அதில் 1-2 பேர் தப்பி ஓடினா பாரு, அவனை இவன் வெளியில் உட்காந்துட்டு துப்பாக்கியால் சுட்டுருக்கான். இது ஒரு இன்சிடெண்ட்டு. 2வது, அதில் 4 பேரை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் யாரும் வெளியில் வராதீங்கன்னு அறிக்கை விட்டுருக்கான். அடுத்தால காதிர் இன் பெத்லஹேம், காதிருங்கிற இடத்துல பெத்லஹேமில் காரை எடுத்துகிட்டு போய் கண்டவனெல்லாம் மோதிருக்கான். அப்போ வெஸ்ட் பேங்க் மக்களை நீ பண்ண கொடுமையில் அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தங்களை தந்து போரை நடத்துகிறார்கள். நீ பணமாக உன்னிட்ட பணத்துக்கு கொடுக்குறீங்க நிறைய ஆள் இருக்குது. இப்போ இல்லை, இப்போ நேற்று ரிசர்விஸ்ட் எல்லாம் ஓடி போயிட்டான், நிறைய பேர் ஓடி போயிட்டான். அதனால் நீங்கள் சொல்லப்பட்ட 6 மாதம் வேலை செய்யணும்னு இல்லை, 3 மாதம் வேலைக்கு போர்க்களத்துக்கு போயிட்டு வந்துருங்கன்னு. 3 மாதத்துல சேர்த்தா நீயா கொடுப்ப, தேவையில்லாத யுத்தம் என்பது அந்த மக்களுடைய கருத்து. அடுத்தால இன்னொரு இந்த பஸ் ஸ்டாண்டில், அதாவது என்ன பத்திரிகையில் சொல்வது வந்து இஸ்ரேலுடைய மிலிட்டரி செக் போஸ்ட்டில் ஒரு தாக்குதல், அது பயங்கரமாக அவரை தாக்கி இருக்கிறது. இப்போ வெஸ்ட் பேங்கில் இந்த செட்டிலர்ஸ் வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் நேற்று கலாட்டம் பண்ணியிருக்கான். லெபனானில் இருந்து போன செல்லு அவங்கள அடிச்சிருக்கு. இது வரைக்கும் 2 பேர் இறந்தாங்க, பலர் காயமிட்டார்கள். இப்போ அவங்கள கிரிமினல்ஸு போராளிகளாக எடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஹிஸ்புவும் காசா வளாகத்துலேயும் ஹமாஸும் செட்டில்மெண்ட்டில் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போது இப்போ நீ பணம் விழுந்தால் தான் திருந்துவான்னா நாங்களும் அதை நடத்த முடியும், உன்னுடைய இராணுவத்தில் உள்ள பணங்களையும் வீழ்த்த முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள். அடுத்தது 2 செட்டில்மெண்ட்டு, நகாரியாவும் கிரிமியான் என்ற செட்டில்மெண்ட்டும் ஃபுல்லாக காலியாகிட்டு. நீ நார்தன் இஸ்ரேலில், வடக்கு இஸ்ரேலில் எல்லாரையும் வந்து குடியமர்த்துன்னு சொன்னால் 4 என்ன நடக்குன்னா செட்டில்மெண்ட்டு காலியாகி வர. நீ யூனிலேட்ரல் சீஸ்பேர், நானே போர் நிறுத்தத்தை அறிவிப்பேன்னு சொல்ல கேள்வி சொல்கிறான். 36ஆவது பட்டாலியன் போனால் எல்லாம் கிழிச்சிடும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த பார்டரில் போய் கரம்பிட்டு வராத தவிர உன்னால் ஒன்றுமே முடியல. அவன் நல்லா அடித்து கவுத்துறான். சரி, லித்தானி இவரில் இருந்து 5 கிலோமீட்டர் உள்ள இஸ்ரேல் இப்போ ஆக்குப்பைடு பேலஸ்தீனுக்கு உள்ளால அவன் இமாது 5 வச்சுருக்கானா, நீ என்ன செய்த அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது ஹவுதிஸ், நேற்று அமெரிக்கா உன்னுடைய பாதுகாப்பில் ரெட்சியில் ஒரு கப்பல் வந்திருக்கு, அதை வந்து ஒரு US டஸ்ட்ராயர் அழிச்சிருக்காங்க. இன்னொன்று ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்ரஹாம்ங்கிறதையும் ட்ரோன்ஸ் மூலம் நாங்கள் தாக்கி அழித்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சிரியாவில் அட்டாக் பண்ணியிருக்கான்.